நமஸ்காரம். சரணாகதி என்பதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை செய்பவனுக்கு இந்த ஆறும் ஏற்படுகின்றன என்று சம்ஹிதைகள் கூறுகின்றன. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பः பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசः கோப்த்ருத்வ வரணம் ததா கார்பண்யம் ஆத்மநிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி. இது ஒரு தொன்மையான ஸ்லோகம். பெருமானுக்கு அனுகூலமானவனாகவே இருப்பேன், அவருக்கு பிடித்ததையே செய்வேன் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். 2, அவருக்கு பிடிக்காததிலிருந்து விலகுவேன். 3, கண்டிப்பாக பெருமான் ரட்சிப்பார் என்கிற நெஞ்சு உறுதியோடு இருப்பேன். இதைத்தான் மகாவிஸ்வாசம்னு சொல்லுகிறோம். விஸ்வாசம்னா நம்பிக்கை, மகாவிஸ்வாசம் பெருத்த நம்பிக்கை. 4, அவர் என்னை காக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். தேவரீரே காப்பாளர், காக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். 5, இந்த ஆத்மா உன்னுடையதானபடியால் உன்னிடமே சமர்ப்பிக்கிறேன். 6, இதெல்லாம் பெற்றுக்கொள்ள என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஏதும் என்னிடம் இல்லை, நீயாகவே செய்ய வேண்டும் என்று என்னிடம் ஏதுமில்லாததை சொல்லிவிடுகிறேன். இது கார்பண்யம். ஆக மொத்தம் 6. இந்த 6ல் ரொம்ப முக்கியம் மகாவிஸ்வாசம். ஏன்னா சரணாகதி என்னது என்று சொல்லக்கூடிய வாக்கியம் அனன்யசாத்தியே ஸ்வாபீஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் ததேகோபாயதாயாஞ்சா பிரபத்தி சரணாகதி. நாம் நினைத்த காரியம் வேற ஒன்றுத்தால் நிச்சயமாக நடக்காது என்று புரிந்துவிட்டால் பெருமான் ஒருத்தராலேயே நடக்கும் என்கிற பெருத்த விசுவாசத்தோடே அவனையே உபாயமாக எதிர்பார்த்திருத்தல், அப்படிப்பட்ட ஒரு அறிவு தான் சரணாகத்தின்னு சொல்லுகிறது. அப்போ சரணாகதிங்கிறதே ஒரு அறிவு, ஒரு புத்தி. என்னங்கிற புத்தி? வேற எதனாலும் நடக்காது, பெருமானே நடத்த வேண்டும், ஆகவே அவரையே உபாயமாக கொள்கிறேங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு கூடின புத்தி, அதைத்தான் சரணாகதிங்கிறோம். இப்போ அந்த நம்பிக்கைங்கிற மகாவிஸ்வாசம் எத்தகையது? நாம் உலகத்தில் எத்தனையோ விஷயத்தை நம்புகிறோம். ராத்திரி படுத்தா கார்த்தால் எழுந்திருப்போம், இது பெரிய நம்பிக்கை. ஏன்னா பல பேர் படுத்தவர்கள் எழுந்து நம்ம பார்க்கல, ஆனாலும் எழுந்திருப்போம்னு நம்புகிறோம். இந்த ஃப்ளைட் ஏறினா இறங்குவோம் அப்படின்னு நம்புகிறோம், ஆனால் பல ஃப்ளைட்டுகள் கீழே விழுந்து பார்க்குறோம். இப்படி எத்தனையோ வச்சுங்களேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கையே ஓடுகிறது. ஒன்று ஏதோ சரியில்லைன்னால் அது சரியாகிவிடும் என்று நம்புகிறோம். தானே போக போக சரியாயிடும், தானே போக போக படிப்பு வந்துடும், தானே போக போக கருத்து வேற்றுமையெல்லாம் தீர்ந்து போயிடும். இப்படி தானே எல்லாவற்றையுமே நம்புகிறோம். இதெல்லாம் விஸ்வாசம். ஆனால் மகாவிஸ்வாசம்னால் எது பெரிய நம்பிக்கை? அதுக்கு ஒரு ஸ்லோகம் லக்ஷ்மி தந்திரங்கிற நூலில் பிரஷ்ன சம்ஹிதை சொல்லுகிறது. சக்தேகே சு உபசதத்வாச்ச கிருபாயோகாச்ச சாஸ்வதாத் ஈசேஷிதவ்ய சம்பந்தாத் அனிதம் பிரதமாதபி ரக்ஷிஷ்யதி அனுகூலாந்த் இதி யா சுதிருடா மதிஹி ச விஸ்வாசः பவேத் சக்ர சர்வதுஷ்கிருத நாசனः. அதுதான் விஸ்வாசம். எது? அதை பற்றி விளக்கம் கூறும்போது ஒவ்வொன்றா பார்ப்போம். சக்தேகே, பெருமானிடத்தில் இருக்கிற சக்தியினாலும், சௌலபியம், அவரிடத்தில் இருக்கிற எளிமையினாலும், அடுத்து நித்தியமாக இருக்கக்கூடிய கருணையினாலும். அப்போ 3 விஷயம் தெரிகிறது.
ஒன்று சக்தேகே, 2 எளிமை, சக்தி எளிமை, 3 எப்போதும் இருக்கக்கூடிய கருணை, 4 பெருமான் நியமிப்பவர், நாம் நியமிக்கப்படுபவர், அவருக்கு நமக்கு இருக்கிற அனாதியான உறவு, 5 அவருக்கு நம்மிடத்தில் இருக்கிற அன்பு. இது எல்லாத்தினாலையும் சேர்த்து வச்சுப்போ ரக்ஷிஷ்யதி அனுகூலாத் ந இதியா மதிஹி சுதிருடா மதிஹி ச விஸ்வாசோ பவேத். அப்படிப்பட்ட பெருமான் நம்மை கண்டிப்பாக ரட்சிப்பார் என்கிற உறுதியான அறிவு விஸ்வாசம்னு சொல்லப்படும். பெருமானிடத்தில் அந்த விஸ்வாசம் இருந்ததுனாலே எல்லா பாபங்களும் கழியும் என்று சொல்லுகிறது. இப்போ இந்த நம்பிக்கைங்கிறத நாம் கொஞ்சம் பிரித்து பார்த்தோம்னால், மற்ற எதுனாலேயும் நடக்காது, பெருமானால தான் நடக்கும் என்று நம்பணும். அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில்? அவருக்கு நமக்கும் இருக்கிற உறவு நிச்சயமாக நம்புகிறோம். அவருக்கு இந்த காரியத்தை முடிக்கிறது இருக்கிற சக்தி சந்தேகம் இல்லை. எங்கிட்ட அவர் காட்டுற கருணை ஐயமே இல்லை. அவ்வளவுதான். அப்போ அவர் தான் செய்வார், நம்பித்தான் ஆக வேண்டும். இப்போ இந்த நம்பிக்கை நம்ம ஏறுற வண்டி, நாம் போட்டு வச்சிருக்கிற பணம், நம்ம படித்த படிப்பு, இதெல்லாம் கண்ணுக்கு நேரம் தெரியும். ஆனால் இந்த எம்பெருமான் நேரே தெரிய மாட்டார். எப்படி நம்ம பணத்தையும் உறவுக்காராலையும் அப்படியே நம்புகிறோமோ, அதே போல் நிஜமா நகம் சதை உடம்பு எலும்பு அத்தோட பகவான் இருக்கிறார்னு நினைத்து கொண்டு தான் நம்ப வேண்டும். அப்படி அவர் வரப்போறதில்லை. ஆனால் அப்படி வந்து தான் இதை நடத்துவார் என்று நம்பிக்கை ஏற்படுதல். அது எப்படி வரும்னால் 2 விதத்தில் பார்ப்போம். எப்படி இந்த காரியத்தை மற்றொருத்தரால் முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏதோ ஒன்று தப்பாக போயிருக்கு, அதை சரிப்படுத்த வழி தெரியல. அப்போ வேற வழி? இதைத்தான் முயற்சித்து பார்த்தாக வேண்டும். இது ஒரு கோணம். 2, பலவிடங்களிலும் பெருமான் இப்படி தன் சக்தியை காட்டி ஒத்தரால முடியாததை முடிச்சிருக்கார் அப்படின்னு நூல்கள் பல உள்ளன. அது கஜேந்திரனை காப்பாற்றினதோ, பிரகலாதனை காப்பாற்றினதோ, துருவனுக்கு தோற்றம் கொடுத்ததோ, இது இத்தனை இடத்துலையும் பார்க்குறோம். அதனால நம்ப வேண்டி உள்ளது. நம்பிட்டு அது நடக்கலைன்னா பார்ப்போமே, அது 3வது கோணம். நம்புவோம், அந்த திருட விசுவாசத்தோடு இருப்போம். ஆனால் அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். இப்போ போய்ட்டுட்டு உடனே நடக்கலேன்னு ஆகாது. நம்ம பல நாட்களாக விலகி இருந்திருக்கோம். இப்போ இந்த நம்பிக்கையை கொஞ்ச நாள் வைக்கணும். வச்சா நிச்சயம் நடக்கும். மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவியோ பகவான் ஹரிஹின்னு சொல்லுகிறது. பெரும் ஆபத்து வரும்போதும் பெரிய விசுவாசத்தோடே கேள், நடக்கும். அப்படிங்கிறது தான் கடவுள் பக்திங்கிறது, அப்படிங்கிறது தான் கடவுள் நம்பிக்கைங்கிறது. நம்ம மேலோட்டமாக கடவுள் நம்பிக்கைன்னு பேசிவிட்டு அவர் ஆஸ்திகராம், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவராம் அப்படின்னுட்டு இது நிச்சயமாக பகவான் நடத்துவார்ங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம்னால் அப்புறம் அது பக்தி கடவுள் நம்பிக்கைங்கிறதுல சேராது. அதைத்தான் அப்படிப்பட்ட அந்த பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக இதை செய்வார், கருணையே உள்ளவர், அன்புடையவர், எனக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கிறது, அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, அனாதி காலம், சக்தி உள்ளவர், இது இத்தனை காரணங்களை கொண்டு தான் கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு நினைத்தல், உறுதி கொள்ளுதல் மகாவிஸ்வாசம்னு சொல்லப்படுகிறது. லோகத்தில் எத்தனையோ விஷயம் நாம் விஸ்வசிக்கவே முடியாததெல்லாம் நம்பிக்கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிறச்சே இவர்கிட்ட நம்பாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதை புரிந்து கொள்வோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும்.
தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.